Motorola G30 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனில் பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் வருது. நமக்கு மோட்டோவோட G10 பவரில் பார்த்த மாதிரியே அதே விஷயங்கள் நிறைய ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சுக்கான HD+ உள்ள ஒரு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் அட்வான்டேஜாக வருது. மேலும் இது வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. இந்த ஃபோன் நமக்கு ஸ்னாப் டிராகனோட 662 அப்படிங்கிற ஆக்டோகோ சிப்செட்டில் ரன் ஆகுது. 11 nm ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2 GHz வரையும் போகும். கிராஃபிக்ஸ்க்காக Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. மோட்டோரோட G10 பவர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மற்றபடி ஆப்ஸ் ரன் பண்ணலாம். ஹெவியான கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக லேக் ஆகும். மற்றபடி கேஷுவலான கேம்ஸ் விளாண்டுக்கலாம். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. 1 TB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஹைப்ரிட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. அதில் 2 சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் டைமில் யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோன் Android 11 OSல ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மோட்டரோட G10 பவரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மொதல் கேமரா மாற்றிருக்காங்க. அது அப்படி பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.7 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. 118 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சார் எடுக்க முடியும். மூணாவது கேமரா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும் 4 கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சரும் வருது. மேலும் ஃப்ரண்ட் சைடுக்கு செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 30 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன், அது மட்டும் இல்லாமல் பாட்டம் போர்ட்டட் ஸ்பீக்கர் இருக்குது. மேலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. ஃபோனோட வெயிட் 197 கிராம் வருது. இந்த ஃபோனில் டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியும் சப்போர்ட்ஸும் இருக்குது. இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் IP52க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. மேலும் இந்த மோட்டோவோட G30 பொறுத்தவரையும் நமக்கு டார்க் பெல் மற்றும் பெஸ்டல் ஸ்கை அப்படிங்கிற 2 கலர்ஸில் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 10,999 சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் வைக்கிறாங்க. இதோட பயன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா கேட்டிங்கன்னா மோட்டோவோட G10 பவர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக ஓரளவு பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கேமராஸும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை மோட்டோவோட G10 பவரை பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட கார்டை மேலே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவு பார்க்கும்போது ஒரு பட்ஜெட்டில் ஓரளவு நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். கேமிங் இந்த ஃபோன் செட் ஆகாது. ஆனால் மற்றபடி கேஷுவலான யூசேஜ் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஓரளவு ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கேமராஸ் அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுப்போம். இப்போ பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு Android 11 ஒரு ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மோட்டோவோட G30 வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து நான் டிக்கெட்டுக்காக மற்றபடி உங்கள் செய்தி வரை நன்றி, வணக்கம்.